Hey guys, welcome to Cinematics. Scarlett Johansson actingல டேவிட் கெப் ரைட்டிங் அண்ட் கேரத் எட்வர்ட்ஸ் டைரக்ஷனில் உருவான ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 14 minutes. இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம். ஒரு பெரிய மல்டிபில்லியன் கம்பெனி ஹார்ட் டிசீஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கடல் காற்று நிலத்தில் வாழக்கூடிய பெரிய டைனோசரஸோட டிஎன்ஏ தேவைப்படுது. இந்த டிஎன்ஏ கலெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்கேர்லெட் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி டைனோசரஸ் வாழக்கூடிய ஐலாண்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் கடலுக்கு நடுவில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு சிவிலியன் ஃபேமிலியும் காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாங்க. பல ஆபத்தான டைனோசர் இருக்கக்கூடிய ஐலாண்டில் இவங்க எப்படி சர்வைவ் ஆகி அந்த டிஎன்ஏஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னு ஒரு அட்வென்ச்சரஸ் மோடில் சொல்லப்பட்டது தாங்க இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். இதொரு ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்லேருந்து பார்க்கப்பட்ட நமக்கு பழகிய பரிச்சயமான ஸ்டோரி தாங்க. இதோட ரைட்டரோட டேவிட் கெப் நமக்கு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்குறதா நினச்சி அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. இது ஒரு கட்டத்தில் சலிப்பு தட்ட தாங்க செஞ்சது. பட் ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க அதை ஈடுகட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. 4-5 சேசிங் சீக்வன்ஸ் எல்லாம் வரும் படத்தில். ஒன்று தரமாக இருக்குங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நெயில் பைட்டிங் சீட் எட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அவ்வளோ ஃபாஸ்ட் அண்ட் எங்கேஜிங்காக ஒரு த்ரில்லிங் மோட்லேயே இந்த சீக்வன்ஸோட ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கு. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஸ்கேர்லெட் பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. ஆக்ஷன் மூவிஸ்லாம் பிரித்து எடுத்துருவாங்க. அந்த வகையில் இந்த படத்துலையும் அவங்களோட பெஸ்ட்டையே கொடுத்துருக்காங்க. இவங்களோட டீம் மெம்பர்ஸ் அப்புறம் அந்த சிவிலியன் ஃபேமிலின்னு எல்லாருமே அந்த கேரக்டர் டிமாண்ட் பண்ணதை கணக்கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஃபேமிலியில் அப்பாக்கும் தம் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்குமான கான்ட்ரவர்சிஸ் அதனால உண்டான ஹியூமர்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. டைனோசர் சேசிங் சீக்வன்ஸ் அப்புறமே இவங்க காம்போ சீன்ஸ் கொஞ்சம் நல்லா போச்சு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரம்மாண்டமாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சேசிங் சீக்வன்ஸ்லாம் கிரிப்பிங்காக வந்திருக்குன்னா அதுக்கு டிஓபியோட பங்கு பெருமளவு இருக்குங்க. விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் நாட்ச்னு தாங்க சொல்லி ஆகணும். டைனோசர்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. அதுவும் 3Dயில் பார்க்கும்போது செம்ம மேசிவான ஃபீல் கொடுத்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிரிப்பிங்கான சேசிங் சீக்வன்ஸ், விஎஃப்எக்ஸ், ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதே பழைய ஸ்டோரி, நடுவில் லேக் ஆகிற சீன்ஸ் அண்ட் கிளைமேக்ஸில் புது வேரியன்ட் டைனோசர்னு காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்தாவே சிரிப்பு தாங்க வருது. ஸோ கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். மற்ற சேஸில் உள்ள எங்கேஜிங் ஃபேக்டர்ஸ் அதில் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓவராலாக இந்த டைனோசர் ஃப்ரான்ச்சைஸில் சுவாரஸ்யமான சேசிங் சீக்வன்ஸை தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம் தாங்க இது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த கிரிப்பிங் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி இஸ் 7 out of 10. Thank you guys.